ஒருத்தர் அடிக்கடி கோபப்படுறாருன்னா அது கல்லீரலினுடைய குணம். ஒருத்தர் சோகமாவே இருக்கிறாருன்னு வச்சுங்க, அது மண்ணீரலினுடைய குணம். ஒருத்தர் அழுகிறாருன்னு வச்சுங்க, கண்ணீர் நுரையீரலினுடைய குணம். ஒருத்தர் பெருமையா இருக்கிறாரு, ஏன் வீடு மாதிரிக்கே இந்த ஊர்ல எவனும் கட்டல, எனக்கு இவ்வளவு பெரிய காடு இருக்குது, எனக்கு இவ்வளவு வங்கியில பணம் இருக்கு அப்படின்னு பெருமை அடைஞ்சுக்கிட்டாங்கன்னா அது இதயத்தினுடைய குணம். பெருமை அதோட அது அந்த தன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்கிறது உயர்வு மனப்பான்மை. அதே கல்லீரலுக்கு தாழ்வு மனப்பான்மை. ஆமா, இந்த இடத்துல சிறுநீரகத்துக்கு என்ன உணர்வுன்னு நீங்க பார்க்கணும். நீங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு ஒரு பையனை ஏன்டா வீட்டு பாடம் எழுதிட்டு கம்பெடுத்து அடிக்கிறது இருந்தாருன்னா அவன் ஒண்ணு இருந்துருவான். பயம், சிறுநீரகத்தினுடைய உணர்வு பயம். உடம்புல 70% நீர் தான் இருக்கு. இது சிறுநீரகம் தான் இதையெல்லாம் சரி பண்ணணும். பல விதங்கள்ல நீர் நம்ம உடம்புல இருக்கு. அந்த சிறுநீரகம் சரியா வேலை செய்யலன்னு சொன்னா அவங்க சிறுநீரகத்தினுடைய அந்த உணர்வு பயம். மருத்துவர்கள் நோயாளிகளை பயமுறுத்தி சிறுநீரகத்தை பங்கீடு பண்ணி நிறைய காசு பார்க்கறாங்க. அதை செய்யக்கூடாது. காலை உணவுக்கு பேர் என்ன ஆங்கிலத்துல? பிரேக்ஃபாஸ்ட். ஏன் அது வச்சிருக்கேன்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன? ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் என்ன? விரதத்தை உடைக்கிறது. ஓகே. எத்தனை மணி நேரம் பட்டினியா இருந்தீங்க? 12 மணி நேரம்.